ஹலோ ஆல். இன்றைக்கி நாம் என்ன பார்சல் அன்பாக்சிங் பண்ண போகிறோன்னா, ஒரு முருகன் விளக்கு வாங்கியிருக்கேன். இதை நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஒரு முருகன் சிலை இருக்கிற மாதிரியும் அதில் ஒரு 5 முக விளக்கு இருக்கிற மாதிரியும் இந்த விளக்கு இருக்குது. இந்த மாதிரி 2 பேக்கிங்காக வந்துச்சு. இது கீழே பேஸு, இது இந்த 5 முக விளக்கு. அடுத்ததான் முருகனோட ஒரு சிலை இருக்குது. இது வந்து 3D ஷேப்பில் இல்லை, 2 டைமென்ஷன் தான். ஒரு பக்கம் மட்டும்தான் இதோட சிலை இருக்குது. ஃபோட்டோவில் பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்ததில் இந்த ஃபேஸ் கொஞ்சம் சேடாக இருக்கிற மாதிரி இருக்கார். இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா சொல்லுங்கள், ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்த முருகரை எனக்கு ரிட்டன் பண்ண மனசு இல்லை, அதனால் நான் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் ரிட்டன் பண்ணாமல் விட்டுட்டேன். அண்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாருங்கள். சின்னதாக ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்தில் வந்து முருகரை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த பேஸ் முருகருக்கு தான். இன்னொரு பக்கம் வந்து இந்த விளக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் ஓம் விளக்கு ஏற்றுறதுக்கு பதிலாக இந்த விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ஸோ கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த விளக்கும் நல்லா கொஞ்சம் குழிவாக தான் இருக்குது, நல்ல எண்ணெய் பிடிக்கும். நாம் இதை வந்து கழுவும் போது ஃபுல் முருகனையுமே வந்து இல்லாமல் வெறும் விளக்கு மட்டும் கூட தனியாக எடுத்து வாஷ் பண்ணி அதை அகெயின் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு இது பார்க்க எனக்கு கொஞ்சம் இரும்பு மாதிரி இருந்தது, அதனால நான் வந்து ஒரு மேக்னெட் வந்து ஒட்டி பார்த்தேன். இல்லை, அது ஒட்டலை. ஸோ இது வந்து ஃபுல்லாக பித்தளை தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.